கடலூரில் ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்ட வழிப்பறி கொள்ளை வழக்கில் மேலும் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெசிராஜா வழங்க கேட்கலாம். லெசிராஜா, வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் இன்று அதிகாலை கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் 3 இடங்களில் நின்று கொண்டிருந்த லாரி ஓட்டுநர்களை மிரட்டி கச்சால் வெட்டி அவர்களிடம் செல்போன் மற்றும் பணம் பறிக்கப்பட்டது. இந்த சம்பவம் இந்த சாலை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் ஒரே நாளில் 3 இடங்களில் இந்த சம்பவம் நடைபெற்று பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் 6 பேர் தொடர்புடைய போலீசார் தெரிய வந்த நிலையில் அவளை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக இருந்த புதுவை மாநில ரவுடி மொட்டை விஜய் என்பவர் கடலூர் அருகே எம்புதூர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசார் தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் எம்புதூர் பகுதி சென்ற போது அங்கு பதுங்கியிருந்த ரவுடி விஜய் திடீரென அருவாளால் காவல்துறையினர் வெட்ட துவங்கினார். இதை விஜய் பிடிக்கும் போது கோபி மற்றும் கணபதி ஆகிய 2 போலீசார் படுகாயமடைந்த நிலையில் போலீசார் திருப்பி மொட்டை விஜய் நோக்கி சுற்றினர். அதில் சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்த நிலையில் அவர் உடல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் காயமடைந்த 2 போலீசாரும் கடலூர் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளார். மொட்டை விஜய் மீது புதுவை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் இன்று அவர் கடலூர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்புடைய மற்றும் 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு மருத்துவமனையில் காயம்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்த காவலர்களை கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் வந்து விசாரித்தனர். பின்னர் அவர் சம்பவ இடமான எம்புது பகுதி வந்து சம்பவம் நடைபெற்ற போது பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்.